3 தலைமுறையாக இருக்கிறோம். ஆனால் அங்கே வந்து இட்டுன்னு வந்து விட்றப்போ என்ன சொல்லி இட்டுன்னு வந்தாங்க, தாயத்தான் வருது சார். நாங்கள்லாம் இந்திய நாட்டில் பிறக்கலையா? இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78வது வருஷம் கொண்டாடிட்டீங்க ஜாலியாக. நாங்கள் எப்படி சுதந்திரம் கொண்டாட முடியுமா? தீப்பெட்டி போல இருக்கும் இந்த சின்ன சின்ன அறைகள்தான் சென்னையின் பூர்வ குடிமக்களின் வீடுகள். மனிதன் இறந்தால் கூட அடக்கம் செய்ய 6 அடி நிலம் கிடைக்கும். ஆனால் இங்கு கால் நீட்டி படுக்க கூட 4 அடி நிலம் இல்லாமல் தவிப்பதாக மக்கள் வெதும்பி தவிக்கின்றனர். சுமார் 22 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டிகளுக்காக குப்பையை அள்ளி கொட்டுவதைப் போல ரிப்பன் மாளிகையை சுற்றி தெருவோரம் வாழ்ந்த மக்களை அப்புறப்படுத்தி கண்ணப்பர் திடலில் கொடி வைத்தது அப்போதைய அரசு. 3 மாதங்களில் வீடு ஒதுக்குவதாக கூறியதை நம்பி 4 நூற்றாண்டுகளாக ஏமாந்து வருகின்றனர் இந்த அப்பாவி மக்கள். 3 தலைமுறையாக இருக்கிறோம். ஆனால் அங்கே வந்து இட்டுன்னு வந்து விட்றப்போ என்ன சொல்லி இட்டுன்னு வந்தாங்க, 3 மாதத்தில் இட்டுன்னு வந்து இடம் மாற்ற இடம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இட்டுன்னு வந்து 23 வருஷமாக உள்ளக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் துன்புத்தை நாங்கள் எவ்வளோ. இப்போ மழை பெய்யுதுன்னா இந்த சைடெல்லாம் ஓய்வோம், அந்த ஃபேனுங்கிற இடம்லாம் ஓய்வோம். சும்மா அந்த ஒரு பாதி இடம் தான் காலியாக இருக்கும் எங்களுக்கு படுக்கிறதுக்கு. இந்த என் பையன் இந்த குழந்தைய வச்சுன்னு பார்த்தோன்னா நேற்று இந்த குழந்தை ஒரு செகண்டு சொல்லனா இந்த 2 பேர் உயிரம் போயிருக்கோம். அரசு காப்பகத்தில் வாழ்க்கையை தொடங்கிய இவர்களுக்கு இன்று வரை விடிவு காலம் பிறக்கவில்லை என்றே சொல்லலாம். சுத்தமும் இல்லை, சுகாதாரமும் இல்லை. கால் வைத்த இடங்களில் எல்லாம் குப்பை கூளங்கள் தான் மிதிபடுகின்றன. அடிப்படை வசதிகள் கூட இவர்களுக்கு ஆடம்பர வசதிதான் என்றாயிற்று. குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைப்பதில்லை என்ற இவர்களின் குமுறல்கள் ரணத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு அறையின் குறுக்கே சுவர் எழுப்பியும் பலகைகளை அமைத்தும் குடித்தனம் நடத்தி வரும் இவர்கள் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க இடமில்லாமல் அவதிப்படுகின்றனர். இந்த 114 குடும்பங்களுக்கும் சேர்த்து அரசால் கட்டித்தரப்பட்ட ஒரே ஒரு பொது கழிப்பிடம் கூட இரவு 10 மணிக்கு பூட்டப்படுவதால் இரவு நேரத்தை கடப்பதே பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் கண்ணப்பர் திடல் மக்கள். ரொம்ப குட்டியா இருக்கு, படுக்கிறதுக்கும் இடம் இல்லை, வசதி கால் நீட்டுறதுக்கும் வசதி கிடையாது. இது உள்ளே சமைச்சு, ஏன்னா அதுக்கு முன்ன வந்து இது வந்து ஆளாக இருந்தது, அதனால் எல்லாம் பாயப்போடு படுக கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. இப்போ வந்து அங்கேருந்து ஆஃபீஸுக்காரங்க வந்து இது உள்ள வந்து 8 குடும்பம் இருக்குதுன்னா யாரும் நம்பலை. இது உள்ள 8 குடும்பம் இருக்குன்னா யாரும் நம்பலை. இப்போ இதை வந்து வீடாக கட்டி விட்டதுனால இப்போ ரொம்ப படுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, குழந்தை குட்டிங்களெல்லாம் வச்சுன்னு. ஆனால் பொம்பளைங்களும் சுத்தமாக இங்கே பாதுகாப்பே கிடையாது. பாத்ரூம் போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயுமே வெளியே இல்லை. அந்த பாத்ரூம் கூட இடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது உள்ள ஜனம் இருக்கோ தான் இப்போ அந்த பாத்ரூம் இடிக்காத இருக்காங்க. தாங்கள் தான் சேற்றிலும் சகதியிலும் வாழ்க்கையை தள்ளிவிட்டோம், தம் பிள்ளைகளாவது சுகாதாரமான சூழலில் வாழ வேண்டும் என விரும்பும் இவர்களுக்கு அரசின் சார்பாக வீடுகளும் ஒதுக்கப்பட்டு விட்டன. ஆனால் 4.5 லட்சம் ரூபாய் கட்டினால்தான் அதுவும் கிடைக்கும் என்ற சூழல் உள்ளது. ஒரு நாள் ஓடி திரிந்து சம்பாதிப்பது அன்றைய பொழுதை கழிப்பதற்கே பெரும்பாடாய் இருக்கும் சூழலில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நாங்கள் எங்கே செல்வது என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் மக்கள். நீங்க 4.5 லட்ச ரூபாய் மூலகத்தில் கட்டினா உங்களுக்கு இன்னைக்கே வீடு அப்படின்னு கூப்பிட்டு போன வருஷம் ஒரு IIFL ஒரு தனியார் வங்கி மூலிமா ஒரு லோனை போட்டார். அவர் கேட்டார் பேன் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, பழைய ரேஷன் கார்டு. நான் எங்கே மாடு மேய்க்கிறேன், அந்த மாடு மேய்க்கிறது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இங்கே நாங்கள் அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணுறோம். ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க யாராவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம்மா? சொல்லம்மா. நாங்கள்லாம் இந்திய நாட்டில் பிறக்கலையா? இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78வது வருஷம் கொண்டாடிட்டீங்க ஜாலியாக. நாங்கள் எப்படி சுதந்திரம் கொண்டாட முடியுமா?
இதற்கிடையே 4 லட்சம் ரூபாயில் மாநகராட்சியின் சார்பாக சிறு தொகையை கட்டுவதாகவும் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் கட்டினால் போதும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மக்களின் இக்கட்டான சூழலை அறிந்து அந்த தொகையையும் CSR நிதியை பெற்று தொகையை செலுத்தவிருப்பதாக கூறி கண்ணப்பர் திடல் மக்களின் மனதில் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைத்திருக்கிறார் மேயர் பிரியா. இல்லை, மாநகராட்சி சார்பாக ஒரு பங்கு நாங்கள் அவங்களுக்கு அளிக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்களோட 1.5 லட்ச ரூபாய் தரதா தெரிவித்திருக்காங்க. அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக CSR நிதி ஏதாவது கிடைத்தா அந்த நிதி மூலயமா அவங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் பண்ணுறதா நாங்கள் தெரிவித்திருக்கோம். ஒவ்வொரு பருவமழையின் போதும் இந்த பகுதியில் மழை நீரானது வெள்ளம் போல தேங்கி நிற்கும் நிலையில் வரும் மழை காலத்திற்குள்ளாவது அரசு விரைந்து தங்களுக்கு குடியிருப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும் என்று உறுதியோடு காத்திருக்கின்றனர் கண்ணப்பர் திடல் வாழ் மக்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் விகாசுடன் செய்தியாளர் லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.